அனைவருக்கும் வணக்கம். திருக்கல்யாணம் பற்றி நிறைய கேள்விகள் இருக்குது. அதற்கான கேள்வி பதில இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 27ஆம் தேதி சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு 28ஆம் தேதி திருக்கல்யாணம் இருக்கும். திருக்கல்யாணம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நேரத்தில் வைப்பாங்க. ஒரு சில ஊரில் சாயங்காலம் 6 மணிக்கும், ஒரு சில ஊரில் காலையில் நேரத்துலையும், ஒரு சில ஊர்களில் இரவு நேரத்துலையும் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் நடக்குது. இப்போ திருச்செந்தூரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரவு நேரத்தில் தான் திருக்கல்யாணம் நடக்கும். இப்போ எங்கள் ஊர் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்கள் ஊரில் சாயங்காலம் 6 மணிக்கு நடக்குது. பிறகு கமெண்ட்டில் ஒரு சில சிஸ்டர்கள் சொல்லியிருந்தாங்க, காலையில் அவங்க ஊர் சைடு வந்து திருக்கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக தான் அந்த கல்யாணம் நடக்குது. இப்போ வந்து நிறைய பேருக்கு டவுட் என்ன அப்படின்னா, திருக்கல்யாணம் அன்று நம்ம எப்போ விரதத்தை நிறைவு செய்யணும் அப்படிங்கிற டவுட்டு. இன்னொன்று, திருக்கல்யாணத்தன்று சுவாமிக்கு வந்து படையல் சாப்பாடு காலையில் போடலாமா, மதியம் போடலாமா, மாலை போடலாமான்னு கேட்டிருந்தீங்க. காலை மாலைக்கு நான் டைம் கொடுத்துருந்தேன். அந்த பதிவு இருக்கும், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இதில் வந்து மதியம் படைக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. தாராளமாக மதிய நேரம் நம்ம சுவாமிக்கு படையல் சாப்பாடு போட்டு நம்ம விரதத்தை நிறைவு செய்யலாம், அல்லது படையல் சாப்பாடு போடலாம். ரொம்ப நல்லது. ஸோ மதியம் வந்து நீங்கள் படையல் சாப்பாடு தாராளமாக போடலாம். இப்போ உங்களுக்கு டவுட்டு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நிறைய பேர் வந்து திருக்கல்யாணம் அன்று காலையில் விரதத்தை நம்ம நிறைவு செய்யலாமா அப்படிங்கிறது கேட்டுட்டு, நான் இந்த மாதிரி காலையில் வேலைக்கு போயிடுவேன், நான் வந்து மாலை தான் வந்து அப்போ நான் விரதம் முடிக்கணுமா, இல்லை நான் காலையில் முடிச்சுக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஒரு சில பேர் மதியம் முடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மாலை நேரம் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறதும் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கான பதிவை நான் பதிலையும் நான் கொடுத்துட்றேன். அதாவது நமக்கு வந்து சஷ்டி விரதம் 6 நாள் இருக்கிறவங்க தான் அந்த திருக்கல்யாணம் அன்று 7ஆவது நாள் நிறைவு நாளாக எடுத்துப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு நாள் விரதம் இருக்கிறீங்கன்னா சஷ்டி காலை ஆரம்பித்து மாலை நேரம் முடிச்சுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து 7 நாள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மாலை நேரம் நிறைவு செய்து கொள்ளலாம். இல்லை எனக்கு 6 நாள் போதும், நான் 7ஆவது நாள் நிறைவு மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து 7ஆவது நாள் காலை தினத்தில் நீங்கள் வந்து சுவாமிக்கு படையல் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி போட்டு நீங்கள் வந்து அந்த சாப்பாடை பிரசாதமாக எடுத்து சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து பூர்த்தி செய்யலாம். செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் தாராளமாக நிறைவு செய்யலாம். இல்லைங்க நான் மாலை நேரம் நிறைவு செய்ய போகிறேன் அப்படின்னா, மாலை நேரம் எப்பயும் போல் நீங்கள் வந்து 6ஆவது நாள் எப்படி விரதம் இருந்தீங்களோ அதே போல் 7ஆவது நாளும் விரதம் இருந்துட்டு மாலை நேரம் நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஸோ வந்து 7ஆவது நாள் வந்து நீங்கள் காலையில் நிறைவு செய்கிறதுனால எந்த தவறும் கிடையாது, மதியம் நிறைவு செய்கிறதுனால எந்த தவறும் கிடையாது, மாலை நிறைவு செய்கிறதுனாலும் எந்த தவறும் கிடையாது. ஸோ நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற போல் திருக்கல்யாணம் அன்று எப்போ வேண்டுமானாலும் நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான கேள்வி பார்த்திங்கன்னா, நம்ம நிறைவு பண்ணுறதுக்கு என்ன சாப்பாடு பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. அதாவது நிறைவு சாப்பாடுக்கு தயிர் சாதம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இளநீர் கூட வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம வந்து திருக்கல்யாணம் இருப்பதுனா கல்யாண சாப்பாடு சமைத்து நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவது ரொம்ப நல்லது. அதாவது சாதம், சாம்பார், 2 பொரியல், அப்பளம், பால் பாயசம், இந்த மாதிரி சர்க்கரை பொங்கல் ஏதேனும் நம்மளால் என்ன முடியுதோ அதை வைத்து நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால ரொம்ப நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். இல்லைங்க முடியாது அப்படி இருப்பவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு தயிர் சாதமாவது நீங்கள் நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்தால் போதும். திருக்கல்யாணம் அன்று தயிர் சாதம் பண்ணலாமா, தாராளமாக பண்ணிக்கிடலாம். கல்யாண சாப்பாடு தான் முருகனுக்கு உகந்த சாப்பாடு இந்த திருக்கல்யாணம் அன்று. நம்ம வந்து தயிர் சாதம்லாம் பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம் அன்று மாலை பண்ணுறது. நம்ம அதனால் வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே இல்லைங்க, எல்லாமே பண்ணலாம். நமக்கு அந்த நாள் ஸ்பெஷலுக்கு என்ன சாப்பாடு அப்படிங்கிறப்போ நமக்கு 6ஆவது நாளே பார்த்தீங்கன்னா சாயங்காலம் தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம் இதெல்லாம் பண்ணிவிட்டு 7ஆவது நாள் கல்யாண சாப்பாடு மாதிரி விருந்து சாப்பாடை நம்ம ரெடி பண்ணி சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை பிரசாதமாக நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய வேண்டுதல் வந்து அப்படியே நிறைவேறும். எப்போதுமே நம்பிக்கையுடன் இருங்க. நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நமக்கு வந்து முருகப்பெருமான் வந்து நிறைவேற்றி கொடுப்பார். வேறு எதுன்னு உங்களுக்கு டவுட்டு இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க. எல்லா பதிவுலையும் ஒவ்வொரு டவுட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட்டு அத்தனையும் வந்து கட்டாயமாக கிளியர் ஆகிருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக இருக்கும். இல்லையென்றால் மறுபடியும் டவுட் வந்துட்டு தான் இருக்கும். உங்களுக்கு அதேமாரி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா சேனலை தம்ப்நெயிலில் பாருங்கள், அந்த பதிவில் வந்து இருக்கும். அதிலே உங்களுக்கு என்ன தேவையோ அதில் ஹெட்லைன் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. திருக்கல்யாணத்தை பற்றி உங்களுக்கு வேறு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நேரம் எல்லாமே பதிவில் கொடுத்துருக்கேன். திருக்கல்யாண பதிவில் நான் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்துக்கோங்க.
என்னென்ன சாப்பாடு பண்ணணும், எந்தெந்த நேரத்தில் நம்ம வந்து சுவாமிக்கு வந்து வைக்கணும். அதில் வந்து மதிய நேரம் வந்து நான் சொல்லலை. மதிய நேரம் 12லேருந்து 1:30க்குள்ளே நீங்கள் அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் சுவாமிக்கு படையல் போட்டுக்கலாம். இல்லைன்னா பார்த்துக்கோங்க, கலண்டரை பார்த்துக்கோங்க. யமகண்டமும் ராகு காலம் இல்லாத நேரத்தில் நீங்கள் படையல் சாப்பாடு தாராளமாக போட்டு வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.